இப்போது சிம்மம் மகன் இருக்குன்னாக்கா மகத்துக்கு வந்துட்டு மாமி மூமேல பேர் வரும். கும்ப சதைனாக்கா சாஷி சூன்னு வரும். எல்லா நட்சத்திரம் 27 நட்சத்திரக்கும் 27 இது வரும். அது அந்த கான்செப்ட் நம்ம கான்செப்டுக்கும் உண்டு. 7ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, அவருக்கு பாப்பியில் பேர் வருதுன்றதுன்னு வச்சிட்டாங்க. அது சரியாக வருமா வராதா அப்படின்னு பார்த்தாக்கா அதன் பிரகாரம் வச்சா கூட நம்ம ஃபார்ம் நியூமராலஜி அது வராது. சரிங்க, நீங்கள் வராதுன்னு சொல்கிறீங்க. ஒரு 25 வயசு பையனை நான் பார்த்தேன், அவனுக்கு டேட்டு 7ஆம் தேதி தான், ஆனால் அவன் பேர் வந்து பியில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கனாக்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி, இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? ஒரு குழந்தையா இருக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா நம்ம பேரை மாற்றிட முடியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் போய் பேரை மாற்றுறது பாசிபிள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் நீங்கள் நல்லா இருக்கணும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு பேர் மாற்ற போகிறீங்க. பேர் மாற்றுறதுனுடைய அர்த்தமே கடவுள் படைப்பிலே மனித வர்க்கம் அப்படின்னாவே பிரச்சனைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். நீங்கள் குடிசையில் வாழ்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனை குடிசை அளவில் இருக்கும். மாடி வீட்டில் வாழ்கிறாங்கனாக்கா மாடி வீட்டு அளவுக்கு பிரச்சனை இருக்கும். அப்போ அல்டிமேட்டாக மொத்தத்தில் மனித வர்க்கத்துக்கு பிரச்சனைன்ட்டு சேர்த்து தான் கொடுக்குறாரு. அதில் வெளியே வர்றதுக்கு என்ன வழி? நீங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுகிறீங்க. இந்த ஹார்ஸ் பவர்னால் என்ன சார் முதல்ல? ஆமாம், அது நம்ம ஃபார்மெட்டில் நான் தான் கண்டுபிடிச்சேன். ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னாக்கா புல்லிங் பவர். புல்லிங்னா என்னக்கா ஒரு Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, all India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பரை வச்சு ஒருத்தவங்களுடைய தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மகாதன் சேகர் ராஜா சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், இப்போ நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ பொதுவாகவே வந்து பிறக்கும் போதே எல்லா குழந்தைங்களுக்கும் பேர் வச்சுருவாங்க. ஸோ வளர வளர நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பேர் உனக்கு செட் ஆகலை, நீ வந்து நியூமராலஜிஸ்ட்டை பார்த்து மாற்றிக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த நேமில் பேர் இருக்கக்கூடாது, இல்லை இந்த லெட்டர்ஸில் பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக உண்டு. இப்போது ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர பிரகாரம் வைப்பாங்க. ராசி நட்சத்திரம் இருக்கும். இப்போது சிம்மம் மகன் இருக்குன்னாக்கா மகத்துக்கு வந்துட்டு மாமி மூமேல பேர் வரும். கும்ப சதைனாக்கா சாஷி சூன்னு வரும். இப்படி எல்லா நட்சத்திரம் 27 நட்சத்திரக்கும் 27 இது வரும். அது அந்த கான்செப்ட் நம்ம கான்செப்டுக்கும் உண்டு. ஃபார்மெட்லேயும் வந்துட்டு இன்ன டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன லெட்டரில் பேர் இருக்கணும், எது இருக்கக்கூடாது, எது லைஃப் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃப்ளரிஷாக இருக்குது. ஜாதகம் படிக்க பார்த்தீங்கன்னா பாப்பின்னு பேரில் வருது. பாப்பின்னு பேர் வரும்போது இவர் சப்போஸ் ஒருத்தர் வந்து 7ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, அவருக்கு பாப்பியில் பேர் வருதுன்றதுன்னு வச்சிட்டாங்க. அது சரியாக வருமா வராதா அப்படின்னு பார்த்தாக்கா அதன் பிரகாரம் வச்சா கூட நம்ம ஃபார்ம் நியூமராலஜி அது வராது. சரிங்க, நீங்கள் வராதுன்னு சொல்கிறீங்க. ஒரு 25 வயசு பையனை நான் பார்த்தேன், அவனுக்கு டேட்டு 7ஆம் தேதி தான், ஆனால் அவன் பேர் வந்து பியில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கனாக்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி, இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த 25 வயசுலேயே அந்த பையன் வந்துட்டு அவன் படித்து முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ள ஒரு மாடரேட்டாக வேணால் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஸ்மூத்தாக அதுக்கு லைஃப் போகுமானா போகாது. தேவையில்லாத மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸில் போய் உட்காந்துரும். 33 வயசு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துடும். ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியே வராது அது. அந்த ஏன்னு கேட்டாக்கா 7னுடைய பவர் வேறு, அது 2 ஹார்டாக இருக்கும். பியினுடைய லெட்டருனுடைய பவரும் 2 ஹார்டு. அது 2 ஹார்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம கூட ட்ரெஸ்ஸு போடுறோம், பேண்ட்டு டார்க்காக இருந்ததுன்னா ஷர்ட்டு லைட்டாக இருக்கும். லேடிஸுங்களுக்கு அதே மாதிரி தான். சேரீ டார்க்காக இருந்ததுனாக்கா ப்ளவுஸு லைட்டாக இருக்கணும், ப்ளவுஸ் டார்க்காக இருந்தால் சேரீ லைட்டாக இருக்கும். இது ஒரு காம்பினேஷன் தான். நீங்கள் ரெண்டுமே டார்க்காக போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தால் கூட அந்த கலர் அவங்களுக்கு வேலை செய்யாது. நீங்கள் 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இப்போ சிம்பிளாக சொல்கிற கலர்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதிலே ஒரு சமாச்சாரம் இருக்குது, விஷயம் இருக்குது. அவங்க டார்க்கு ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. ஒருவேளை டார்க் ட்ரெஸ்ஸு தான் எனக்கு கலரில் தான் பிடிக்குதுன்னு டார்க் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா 40 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிளட்டு சர்க்குலேஷனே கம்மியாயிரும். அப்போ கலர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு, ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் வந்துடும். அப்போது லெட்டருக்கு அதே சேம் தான். 7ஆம் தேதி பிறக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு பியில் பேர் இருந்ததுனாக்கா பிளட் சர்க்குலேஷன் கம்மியாயிரும்.
ஹீமோகுளோபின் வந்துடும். என்னங்க ஒரு லெட்டருக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா? இருக்குது. 33 வயசில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ வந்துடும். லைஃபே அவங்க எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது. அப்போ பீல் அப்படி இருந்தால் அவ்வளோ இருக்குமா? ஆமாம். அப்போ நான் எதை தான் வைக்கிறது? ஆரில் வைக்கலாம், ஆர் ஃபார் ரிவர். கேல வைக்கலாம், கே ஃபார் கிங்கு. ஹெச்சில் வைக்கலாம், எண்ணில் வைக்கலாம். வச்சாக்கா லைஃபு அவங்க என்ன எதிர்பார்க்குறோ அதை தாண்டி வேலை இருக்கும். அதான் சொல்கிறேன், ஏன்னா 7ஆம் நம்பருக்கு பவர் ஜாஸ்தி. அதுக்கு உண்டான கனெக்ட் ஆகிற லெட்டரில் நீங்கள் வச்சிங்கனாக்கா ஷார்ட் பீரியடில் லைஃபினுடைய உச்சத்தை அவங்க பார்த்துருவாங்க சின்ன வயசுலேயே. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அந்த அந்த டேஜுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும். அதெல்லாம் வெளியே நிறைய நாலேஜ் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்போஷர் மூலிமா வெளியே வந்துடும். அதுலேயே பெரிய வித் ஃபேமையோடு இருப்பாங்க லைஃப்பில். ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு பவர். அதனால் லெட்டருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா லெட்டருக்கும் அதே பொருந்தும். இப்போ 8ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, எஸ்ஸில் பேர் வச்சுருக்காங்க, சுகர் ப்ராப்ளம் வந்துடும். சின்ன வயசில் சுகர் ப்ராப்ளம் வந்துடும். எங்கே நாங்கள் எவ்வளோ நாள் அதுக்கான இது எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், போகவே மாட்டேது. அது எப்படி போகும்? உங்களுக்கு தான் நீங்கள் தான் 8ஆம் தேதி பிறந்துட்டீங்களே, எஸ்ஸில் பேர் வச்சிங்களே, இந்த ப்ராப்ளம் இருக்கும். 8ஆம் தேதி பிறந்தால் எஸ்ஸில் பேர் இருந்ததுன்னா சுகர் ப்ராப்ளம் வரும். இப்படி இந்த நம்பர்லேயே நான் ரிசர்ச் பண்ணி இவ்வளோ பெரிய புக்கு மாதிரி 33 புக்கு எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளேனா அவங்க நேமை மாற்றிட முடியும் இல்லையா? ஒரு குழந்தையா இருக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா நம்ம பேரை மாற்றிட முடியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் போய் பேரை மாற்றுறது பாசிபிள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் நீங்கள் நல்லா இருக்கணும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு பேர் மாற்ற போகிறீங்க. பேர் மாற்றுறதுனுடைய அர்த்தமே புது லைஃப் கிடைக்க போகுது. உங்களால் லைஃப்பை வந்துட்டு மேலே போக முடியாததுக்கு காரணம் பேருங்கிறது இன்றைக்கி எல்லோரும் அவங்களே வந்துட்டாங்க. இன்னும் கரெக்டாக ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்கா ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு ஏன்னா நியூமராலஜி என்பது இன்றைக்கி நேற்றுலாம் வரல. தமிழ் சித்தர் கற்கர் அப்படிங்கிறவால் உருவாக்கப்பட்டது, ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்டது தான் இது. நானே 40 வருஷமாக இருக்கிறேன் ஃபீல்டில். அதுக்கு முன்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட நியூமராலஜி வந்துட்டு அப்பர் கிளாஸு டாப்பர் கிளாஸில் உள்ளவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களால மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. நான் வந்து தான் எல்லா தரப்பு மக்களும் அதை தெரியணும், தெரிஞ்சுக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ பத்திரிக்கை தான், இப்போ தான் மீடியா இதெல்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் பத்திரிக்கை, அவ்வளோ பத்திரிக்கைன்னு என்னுடைய ஆர்டிக்கல் ஆடு ரெண்டும் கம்பல்சரி இருக்கும். ஸோ மக்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு அதை எல்லா மக்களுக்கும் ரீச் பண்ண சேர்த்தது நான் தான். அதில் எனக்கு பெருமை தான். காரணம் கேட்டால் இல்லைன்னா அது போய் சேர்ந்துருக்காது. இன்றைக்கி எல்லோரும் பரவாயில்ல அதை பற்றி பேசுகிறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது நான் தான். காரணம் அதை அந்தளவுக்கு கொண்டு போயிட்டேன். மீடியாலையும் கொண்டு போயிட்டேன், மேக்சின்லையும். முதல்ல மேக்சின், அப்புறம் மீடியா வந்துட்டு இன்றைக்கி யார் கேட்டாலும் அது சரியாக தவறோ அதை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கு செய்கிறாங்க. அப்படின்னா லைஃப்பில் எல்லோரும் அவங்க மேலே வரத்துக்கு தான் அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்காக தான் நான் கொடுத்தேன் அது. அதனால் அது வேலை செய்யும். அது அந்த எண்கணிதங்கிறது நாம் நினச்சா மாதிரி இல்லை, அது சித்தரால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா சித்தரால் உருவாக்கப்பட்டது எதுவுமே பொய்ச்சி போனதில்லை, அது உண்மை தான் அவங்க சொல்லுவாங்க. நான் அதிலே வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அது ஒரு ஃபார்மெட்டு கண்டுபிடிச்சேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஃபார்முலா இல்லை தான் வாழ்கிறோம் எல்லாருமே. ஆனால் நான் சொல்கிறது ஃபார்முலாவோடு வாழுங்க, அதுக்கு ஒரு ஃபார்மெட். அந்த ஃபார்மெட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்படி போட்டு புத்தகமாக அப்படி படித்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்கும். அப்போ நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாக்கா நம்மளும் வந்துட்டு அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைஃப்பை வந்துட்டு கரெக்டாக பண்ண. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3ஆவது ஜென்ரேஷன் பார்க்குறேன். இத்தனோண்டு இருந்தாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு அவங்க பிள்ளைங்க அதுங்க கல்யாணம் வந்துடுச்சு. இப்போ அவங்களே பேரை பற்றி பார்க்குற அளவுக்கு நான் பார்க்குறேன். நான் அவங்களுக்கு என்ன எழுதியிருப்பேன்னு எஜுகேஷன் அதான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. முன்கூட்டி எழுதிடுவோம், குழந்தைங்களுக்கெல்லாம் இதுதான் படிப்பீங்க, இதை தான் முடிப்பீங்கன்ட்டு. கரெக்டாக அதான் படிக்கிறாங்க, அதான் முடிக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு இந்த நம்பருக்கு அவங்க இது தான் படிப்பாங்க. இந்த நம்பருக்கு இந்த டேட்டுக்கு இவங்க இப்படி தான் லைஃப்பை வாழ்வாங்க. இந்த டேட்டை பார்த்தவங்களுக்கு லைஃப் இப்படி தான் இருக்கும். அந்த டேட்டிலே நீங்கள் சொன்ன மாதிரி சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லா டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கடவுள் படைப்பிலே மனித வர்க்கம் அப்படின்னாவே பிரச்சனைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். நீங்கள் குடிசையில் வாழ்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனை குடிசை அளவில் இருக்கும். மாடி வீட்டில் வாழ்கிறாங்கனாக்கா மாடி வீட்டு அளவுக்கு பிரச்சனை இருக்கும். பங்களா வீட்டில் வாழ்கிறாங்கனாக்கா பங்களா சைஸில் பிரச்சனை இருக்கும். அப்போ அல்டிமேட்டாக மொத்தத்தில் மனித வர்க்கத்துக்கு பிரச்சனைன்ட்டு சேர்த்து தான் கொடுக்குறாரு. அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? கோவிலுக்கு போகிறோம் வரோம் எல்லாம் சரி.
நீங்கள் கோவிலுக்கே போனாலும் சாமியை கும்பிட்டாலும் உங்கள் தேவையை பூர்த்தி ஆகணும், உங்கள் சங்கல்பமும் சரியாகணும், காரியம் சித்தமாகணும் அப்படின்னாக்கா உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் கரெக்டாக கோயின்சிடென்ஸு பொருத்தம் இருந்தால் தான் அங்கே நீங்கள் கேட்கப்படுறது உங்களுக்கு கிடைக்கும். அதுவே சரியாக இல்லை அப்படின்னா, அதாவது சரியில்லை மீன்ஸ் டேட் ஆஃப் பர்த்துக்கு பேர் சரியில்லை அப்படின்னா அங்கே கேட்குறது கூட கிடைக்காது, அங்கே போய் ரீச் ஆகாது. கடவுளுங்கிறது நேரடியாக நம்ம பேசிட்டு நடந்துடும் போதா இல்லை. ஆனால் கனெக்டிவிட்டி ஆச்சுன்னா என்னங்க இப்படி பேசுகிறீங்க, ஆமாம். ஏன்னா இங்கே கரெக்டாக இருந்ததுனாக்கா பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிடுறோம். பிரபஞ்சத்தோடு யாரெல்லாம் கனெக்ட் ஆகிறோங்களோ கடவுள்கிட்ட கனெக்ட் ஆகிடுவோம். பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறவங்க எல்லாருமே அப்புறம் கடவுளோட கனெக்ட் ஆகிடுவோம். அப்போ நம்ம கேட்கப்படுறதெல்லாம் கிடைக்குது. என்ன கேட்டுற போகிறோம்? வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவை எல்லாரும் அவங்கவுங்க இதை தான் கேட்க போகிறாங்க. அவங்கவுங்க துறையில் அவங்க வந்துட்டு சாதிக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், சிறப்பாக போகணும், அதுதான் கேட்க போகிறாங்க. ஒரு காலம் வந்துட்டு ஒரு சினிமா டைரக்டர் இருக்கிற அவர் என்ன பண்ண போகிறாரு, நான் எடுக்கிற படம் நல்லா சக்ஸஸ் ஆகணும், நடிக்கிறவர் படம் நடிக்கிறது சக்ஸஸ் ஆகணும், அதை தாண்டி அவங்க வேறு கேட்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு உண்டான ஊதியம் வரப்போ போகுது. எல்லோரும் அப்படி ஒரு டெய்லர் என்ன பண்ணுறது, தான் பண்ணுறது தொழில் நல்லா வரணும். ஸோ அவங்கவுங்க துறையை சார்ந்து பண்ணும்போது அப்போ பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டு கடவுள்கிட்ட போய் கேட்டாலும் நடக்கும். ஆனால் பேர் அங்கே பொருத்தம் இல்லைன்னாக்கா நாம் லைஃப்பையே ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது. ஆனால் எல்லாருமே பொதுவாக பார்த்தோம்னா ஜாதகம் பார்த்து தானே பேர் வைக்கிறோம். ஜாதகம் பார்த்து பேர் வச்சாலுமே நிறைய பேருடைய வாழ்க்கைகளில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள்லாம் வரதானே செய்யுது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு தான் நம்ம இதிலே சொன்னோம், இந்த எண்ணங்களை பற்றி. ஜாதகத்தை பார்க்கும் போகும்போது ஜாதகத்தில் என்ன சொல்லுது, உங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைலாம் வரும், இன்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும், அதை தானே எழுதி கொடுக்க முடியும். இப்போ சப்ஜெக்ட் வந்து அந்த காலத்திலலாம் வந்துட்டு பிரச்சனையை தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக ஜாதகத்தை பார்த்தாங்க, பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகத்தை பார்த்தாங்க. இந்த காலத்தில் வந்துட்டு ஜாதகம் பார்க்குற இடத்துல எனக்கு இன்னென்ன பிரச்சனைனா இருக்குது எனக்கு தெரியும், இவங்களே சொல்லிடுறாங்க. அவங்க சொல்ல வைக்கல, இவங்க சொல்லிடுறாங்க. இதெல்லாம் இது இப்படிலாம் இருக்குங்க, நான் ரிலீவ் ஆகணும், அதுக்கு என்ன சொல்யூஷன். அவங்களே கடைசியில் இங்கே தான் வரணும், எங்கள் நியூமராலஜி தான் வரணும். அதனால தான் ஜாதகம் பார்க்கணும் கடைசியில் நீங்கள் இந்த நம்பரில் பேர் வைன்றாங்க. இந்த நம்பர் வைன்னு சொன்னாங்க, அது என் கணிதம், அதான் நியூமராலஜி, அதான் ஃபார்மல் நியூமராலஜிக்கு வந்துடுறாங்க. நமக்கு தேவை வந்து பிரச்சனையை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு இல்லை, நமக்கு தேவை பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி என் கணிதம் தான், ஃபார்மல் நியூமராலஜி தான். அப்போ அல்டிமேட்டாக ஜாதக பிரகாரம் அவங்க பேரே வச்சாலும் அது சரியா அது சரியில்லையாங்கிறத தீர்மானிக்க போகிறது என் கணிதம் தான். ஏன்னா எண்கள் மூலியமாக தானே வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு பேர் வச்சா அது எண்ணு தானே, அது நம்பர் தானே, அந்த எழுத்து தானே, அதுக்கு ஒரு நம்பர் தானே. அப்போ கால்குலேட் பண்ணால் இது தான் வரும். அப்போ அல்டிமேட்டாக இதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். இங்கே வரும்போது உங்கள் டேட் இதுங்க, அந்த டேட்டுக்கு உண்டான நம்பர் அங்கே கனெக்ட் ஆகலைன்ற போகும்போது அப்போ உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் சொல்லும் போது, ஆமாங்க அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க, அழகாக அந்த பேரை அப்ளை பண்ணிவிட்டு எழுத சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டே 1லேருந்தே பவர் தெரிஞ்சிடும். என்றைக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ பவர் அன்றைக்கே ஃபீல் பண்ணிடலாம். இவங்க எந்த பிரச்சனைக்காக ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் கேட்க வர்றவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. இந்த பேரை கொடுத்துட்டாக்கா அவங்க தேவையான பிரச்சனையும் தீர்ந்து, கேட்காத பிரச்சனை இருந்தால் கூட அதையும் தீர்த்துட்டு தேவைப்படுறதையும் எடுத்து கொடுக்கறது தான் இந்த ஃபார்மல் நியூமராலஜி. ஓகே, நம்ம இப்போ வந்து நியூமராலஜி பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுகிறீங்க. இந்த ஹார்ஸ் பவர்னால் என்ன சார் முதல்ல? கண்டிப்பாக ஆமாம், அது நம்ம ஃபார்மெட்டில் நான் தான் கண்டுபிடிச்சேன். ஹார்ஸ் பவர்னாக்கா புல்லிங் பவர். புல்லிங்னா என்னக்கா, ஒரு இப்போ கார் இருக்குது, காருக்கு போகும்போது அந்த மிஷினில் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா புல்லிங் பவர் கேட்பாங்க. அந்த அந்த மிஷினுக்கு எல்லாம் புல்லிங் மாதிரி இது நமக்கு ஹார்ஸ் பவர். நம்ம மனிதனுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு பவர் இருக்குது. ஹார்ஸ் பவர்னாக்கா இப்போ ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் தேதிக்கு உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு 12ஆம் தேதி பிறந்திருக்கிறார். 12ஆம் தேதி அவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆக்சுவல் பவர் என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ மனுஷ சக்தின்னு ஒன்று இருக்குது. இப்போ நியூமராலஜி பேர் வச்சாக்கா அப்படி நடந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் மனுஷ சக்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் தானே அவங்க ஜெயிக்கிறது. அந்த மனுஷ சக்தியை அந்த பேர் வைக்கும்போது டியூன் பண்ணிடும். அப்போ 12ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு ஹார்ஸ் பவர் எவ்வளவு அப்படின்னாக்கா 10,000 ஹார்ஸ் பவர் பை பர்த்லேயே அவங்களுக்கு இருக்குது.
நம்ம அந்த நம்பருக்கு நம்ம அப்படி டியூன் பண்ணால் 10 லட்சம் ஹார்ஸ் பவர் வந்துடும். இதுதான் அதாவது இயற்கையாக இருக்கிற நம்பரில் விட நாம் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் எப்பவுமே பவர் ஜாஸ்தி. அப்போ அந்த 10 லட்சம் ஹார்ஸ் பவர் வரும்போது 10,000ல் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கும் 10 லட்சத்து ஹார்ஸ் பவர் நடத்துறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எத்தனை மடங்கு. அதனால தான் ஈஸியாக போகுது. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஹார்ஸ் பவர் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க டேட்டுக்கும் ஃபேட்டுக்கும் இந்த நம்பர் இருந்தனாக்கா இவங்க ஹார்ஸ் பவர் இவ்வளோ தான். இந்த ஹார்ஸ் பவரை இவங்களுக்கு என்ன ஹார்ஸ் பவரில் டியூன் பண்ணாக்கா லைஃப்பை வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆக்கலாம், லைஃப்பை இவங்களுக்கு உச்சத்துக்கு கொண்டு போகலாம், எல்லா காரியத்தையும் அவங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படிங்கிறது இந்த ஹார்ஸ் பவர் தான் முக்கியம். ஹார்ஸ் பவர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அதை தான் கண்டுபிடிச்சிருக்குங்க. அந்த நம்பர் அதான் இயற்கையாக உள்ள நம்பருக்கு இப்படி இருக்குன்னாக்கா நாம் அது உருவாக்கின நம்பருக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதே மாதிரி 24 இதனுடைய ஹார்ஸ் பவர் 10,000 அப்படின்னா கூட அந்த 24 நம்பரை நம்ம ஒரு நம்பரை பேராக உருவாக்கி அவருக்கு ஒரு 24 நம்பரில் நான் பேரை கொடுத்தேன்னாக்கா அது ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னா 10 லட்சம். என்னங்க 24ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வெறும் 10,000 சொல்கிறீங்க, நீங்கள் 24 பேர் வச்சு கொடுத்தாக்கா அதுக்கு 10 லட்சம் சொல்கிறீங்க. அதுக்கு பேர் தான் ஹார்ஸ் பவர். அப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு பவர் அதிகம். அது எந்தெந்த நம்பரோட கனெக்ட் ஆகுது. அப்போ அது டேட்டோட வெறும் 24 சொல்லி முடிக்கிறதில்ல. அவங்க டேட்டு, மந்த்து, இயர், ஃபேட்டு நாலுத்தையும் கேல்குலேட் பண்ணி அந்த 4 நம்பருக்கும் அந்த நம்பர் அடாப்ட் ஆகுதான். அடாப்ட் ஆனால் தான் ஹார்ஸ் பவர் வேலை செய்யும். அடாப்ட் ஆகலைன்னாக்கா ஆக்சுவல் பவரே வேலை செய்யாது. அவங்களுக்கு ஏற்கனவே 10,000 ஹார்ஸ் பவர் சொன்ன பாருங்க, அவங்க டேட்டில் அதுவே கனெக்ட் ஆகலைன்னாக்கா பவரே வேலை செய்யாது. டியூப்பு ஏர் அடிக்கிறோம், வண்டி ஓட்டுறோம், டயரு ஏர் அடிக்கிறோம், வண்டி ஓட்டுறோம். அந்த டயரோ டியூப்லேயோ ஹோல் விழுந்துருச்சுன்னா வண்டியும் போகுது, டியூப்பு யூஸு கிடையாது, யூஸ்லெஸ் ஆயிடுச்சு, நம்ம போகிற இடத்துலையும் போய் சேர முடியாது. வாழ்க்கையும் அதே தான், அதுவே வேஸ்ட்டு, வேலை செய்யாது. அதேமாதிரி ஹார்ஸ் பவர் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் பவரும் வேலை செய்யாது. 10,000 சொன்ன பாருங்களேன், ஆக்சுவல் அது கூட வேலை செய்யாது. ஸோ அது வேலை செய்யலைங்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க. அப்படின்னா அதுவே செய்யலைன்னும் போது அந்த நம்பரை வச்சுருக்கிறவங்களும் எப்படி ஜெயிக்க முடியுது? ஜெயிக்க முடியாது. அதனால தான் இந்த எண்கணிதங்கிறது அவங்க பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு, பைபாஸ் பண்ணுறதுக்கு அதுதான் எண்கணிதம். இவ்வளோ பிரச்சனை இருக்கும், இவ்வளோ பெரிய மேட்ரு, எவ்வளோ பெரிய மேட்டர்னாலும் சரி அதை பைபாஸ் பண்ணிடலாம், நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஓவர் கம் பண்ணும்போது அதுக்கு எந்த நம்பர் அவங்களுக்கு கொடுத்தா கோயின்சிடென்ஸாக இருக்கும், கோரிலேஷனாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும், கனெக்ட் ஆகும், அதை கரெக்டாக கொடுத்துட்டோம்னாக்கா எவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் சரி. எவ்வளோ பிரச்சனைனாக்கா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாங்க. பிரச்சனைனா நம்ம நாட்டில் சொல்லவா வேணும், எண்ணில் அடங்காது கணக்கு அடங்காமல் இருக்கும். இப்போ ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, செப்பரேஷனில் இருக்காங்க, அது பெரிய பிரச்சனை தான். அது சாத்தியப்படுமா? அது எப்படிங்க சாத்தியப்படும்? எண்கணிதம் மூலமாக சாத்தியப்படும். ஃபார்மேட் நியூமராலஜி. ஆமாம், அவர் பேரை இவங்க எழுதுனாக்கா அவர் தானாக வந்துடுவார். அந்தம்மா பேர் அவங்க ஹஸ்பண்ட் எழுதுனாலும் அந்தம்மா தானாக வந்துடுவாங்க. அவ்வளோ சரியாக போயிடுவோம். எப்படி சார் பாசிபிள்? அதான் அவங்க பேர் இவங்க எழுதுவாங்கள்ல, அவங்க லெட்டர் இவங்களோட கனெக்ட் பண்ணி விட்டுருவேன் நான் பேரில். அவங்க பேர் இவங்க பேர் சேர்த்து எழுதிட்டாருங்க, அவங்க வந்துடுவாங்க. இவங்க போய் கேட்க வேண்டாம், பேச கூட வேண்டாம். அவங்களே வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, மனதுக்குள்ளே மன அளவில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேணான்னு இப்போ அப்போ வேணுச்சு, இப்போ வேணாம், திருப்பி கொடுத்துட்டா இப்போ வேணும்னு திருப்பி கேட்க போகிறாங்க. மனசு மாற்றிடும், வராங்க, சேர்ந்துட்டாங்க, சரியாக போயிடுச்சு லைஃபு. அந்த பிரச்சனையை தீர்த்துரும். உடல் ரீதியாக ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், அதை கூட பேரை டியூன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் கொடுக்க அது கூட நம்ம முதல்ல சொன்னாலும் 8ஆம் தேதி பிறந்து பேர் 3ல் இருக்குது. சுகர் ப்ராப்ளம் இருக்கும், எவ்வளோ இது பண்ணாலும் போக மாட்டேங்குது. பேரை டியூன் பண்ணிட்டாங்க, சுகரே போயிடும். 1 மாதம் 2 மாதம் சுகரே இருக்காது அவங்களுக்கு. அதுமாதிரி நிறைய சொல்லலாம், வெறும் சுகர் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு தனி எபிசோடே எடுக்கலாம். சுகர் சொல்லலாம், பிபி சொல்லலாம், தைராய்டு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதை சொல்லலாம், இது வந்து இவ்வளோ பெரிய புக்கு, ஒரு 33 புக்கு எழுதியிருக்குன்னா எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பாருங்கள். வெறும் நியூமரிக்கல் தான். ஓகே ஓகே சார். எந்த இடத்துலையும் நான் அஸ்ட்ராலஜி அதை மிக்ஸே பண்ணல. அஸ்ட்ராலஜி தெரிஞ்சால் கூட நான் மிக்ஸ் பண்ணல. அது வேறு, இது வேறு, தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். வெறும் நியூமரிக்கலாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அதிலேயே நான் ட்ராவல் பண்ணி அதுவும் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே கொடுக்குறோம், ரிசல்ட்டு எடுக்கிறோம், எடுத்து அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறோம். எல்லார் லைஃப்பும் சக்ஸஸ். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம நேர்களுக்காக வந்து எந்தெந்த நம்பரில் வந்து எந்தெந்த நேம் வைக்கிறோம், எந்த டேட்டில் பிறந்திருந்தா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும், ஓகே, ஒரு நேமையோ இல்லை டேட்டையோ சேஞ்ச் பண்ணும்போது அவங்க லைஃப் வந்து என்ன மாதிரியான சக்ஸஸ் எல்லாம் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.